இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 50 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு ஒப்பின் கொள்ளை சாற்றி உமணர் போகலும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ. மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? ஏ. ரவுலட் சட்டம் பற்றிய ஆலோசனை கூட்டம் யார் வீட்டில் நடைபெற்றது? ராஜாஜியின் வீட்டில். காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் எது? திருக்குறள். காந்தி அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? மதுரையில். வேலு நாச்சியாரின் காலம் 1730 முதல் 1796 வரை. கண்ணி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகையாகும்? 2 அடி. கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? லெபனான். மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை எந்த தீவுக்கு அழைத்து சென்றது? மணிபல்லவ தீவு. தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. தேசிக விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். இது சரியானது. கவிமணி என்னும் பட்டத்தினை பெற்றவர். இதுவும் சரியானது. 36 ஆண்டுகள் மருத்துவராக பணியாற்றியவர். இது தவறு. 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர். இதுதான் சரி. ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் என்பவர் எழுதிய லைட்ஸ் ஆஃப் ஏசியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது. இந்நூல் புத்தரினுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறுகின்றது. இது சரியானது. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் அன்னை தெரசா. அன்னை தெரசாவிற்கு எதற்கான நோபல் பரிசு கிடைத்தது? அமைதிக்கான. தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா என்குது வெள்ளைப்பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. இப்பாடலில் அமைந்துள்ள அணியை குறிப்பிடுக. இயல்பு நவிர்ச்சி அணி. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் எது? சோம்பல் சுறுசுறுப்பு. முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். பொருத்துக. அணுகு விலகு, அதாவது எதிர்ச்சொற்களை பொருத்தணும். ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஔடதமாம். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் டாக்டர் சலீம் அலி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். சரியானது. இதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். இதுவும் சரியானது. பறவைகள் பற்றிய ஆராய்ச்சி நூலுக்கு இவர் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ என்று பெயரிட்டுள்ளார். இது தவறானது. அவருடைய தன் வரலாற்று நூலுக்கு தான் அவர் த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ என்று பெயரிட்டுள்ளார். பறவைகள் பற்றிய ஆராய்ச்சி நூல் இல்லை, சலீம் அலியினுடைய தன் வரலாற்று நூலுக்கு. கழுத்தில் சூடுவது தார் ஆகும். தார் என்றால் மாலை என்று பொருள். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. தொன்மை என்ற சொல்லினுடைய பொருள் பழமை. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. மேதினி என்றால் உலகம் என்று பொருள். பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் சுப்புரத்தினம். இது தவறானது. பாவிய கொத்து என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். கூற்று 2 மட்டும்தான் சரி. கூற்று 1 தவறு. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம். பாகற்காய் பிரித்தெழுதுக. பாகு குட்டல் அல் குட்டல் காய். கமுகு மரத்தின் இலை பெயர் என்ன? கூந்தல். பொருத்துக. இலக்கிய மாநாடு எங்கு நடைபெற்றது? சென்னையில் நடைபெற்றது. தமிழ்நாட்டின் சொத்து என்று கூறிய தமிழ்நாட்டின் சொத்து யாருன்னா பாரதியார். குற்றாலம் எங்கு இருக்குன்னா, குற்றாலம் ஒரு அருவி, இது நெல்லையில் உள்ளது. தமிழ் கையேடு இதனை எழுதியவர் யாருன்னா ஜி.யு. போப். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் பொருந்தாதது எது? தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம், தென்மொழி ஆகிய இதழ்களை நடத்தினார். குடும்ப விளக்கு என்பது பாவேந்தரினுடைய நூலாகும். 5 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து ரு. அதாவது இதற்கு ஷார்ட்கட் என்னென்னா, கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டார்கள். இதுதான் ஷார்ட்கட்.
கடலை க, அதில் வந்து 1 2 3 அப்படி வரிசையாட்டு தமிழ் எண்களை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்று செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவியவர் யார்? கலீலியோ. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5ம் கலந்ததுதான் உலகம் என்ற அறிவியல் உண்மையை கூறும் நூல் தொல்காப்பியம். எழுதியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 7. சிட்டுக்குருவி எத்தனை நாட்கள் அடைகாக்கின்றது? 14 நாட்கள் வரை. உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. முதல் எழுத்துக்கள் எத்தனை? உயிரெழுத்துக்கள் 12 கூட்டல் மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் மொழி முதல் எழுத்துக்கள். பொறுத்துக. தமிழ் என்ற சொல்லானது முதலில் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். தமிழ்நாடு என்ற சொல்லானது முதலில் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரத்தின் வஞ்சிக்காண்டம். தமிழன் என்ற சொல்லானது முதலில் இடம்பெற்றுள்ளது அப்பர் தேவாரம். தமிழை பல விதங்களில் போற்றியவர் யார்? பாரதிதாசன். இந்தியாவிற்கு அறிவியலுக்கான நோபல் பரிசினை முதலில் பெற்று தந்தவர் யார்? சர் சி.வி. ராமன். அவர் எதனை கண்டுபிடித்தார்னா ராமன் விளைவினை கண்டுபிடித்தார். பூப்பது முதல் காய்ப்பது வரை 7 நிலைகள் பூவிற்கு உண்டு. தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நாடு நமது இந்திய நாடு. பல புதுமைகளை செய்த நாடு. சரியானது. திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகின்றது. இதுவும் சரியானது. கம்பன் இயற்றிய தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க வேண்டும். கம்பனினுடைய இசையானது காவிரி கரையில் கங்கை கரையில் எதிரொலிக்கின்றது. அதுதான் சரியானது. கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சியளிக்கின்றன. இதுவும் சரிதான். காணி நிலம் வேண்டும் என்ற பாடலின் மூலம் பாரதியார் எத்தனை தென்னைமரம் வேண்டும் என்று கூறுகின்றார்? 10 12 தென்னை மரங்கள் வேண்டும். உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கிய நடக்கையில் நீங்கள் நல்லவர் என்று கூறியவர் யார்? கலீல் கிப்ரான். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவையினம் சிட்டுக்குருவி. இது சரியானது. ஆண் சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி சிவப்பு நிறத்தில் இருக்கும். உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். இது தவறு. பெண் சிட்டுக்குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பச்சை நிறத்தில் இருக்கும். இதுவும் தவறானது. அதாவது கூற்று 2ல் என்ன தவறுனா ஆண் சிட்டுக்குருவியினுடைய தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் பகுதி முழுவதும் அடர் பழுப்பாக இருக்கும். அதுதான் சரியானது. பெண் குருவியினுடைய உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் என்பதுதான் சரி. இது பச்சை நிறம் போட்டிருக்கு. தவறு. கூற்று 1 மட்டும்தான் சரி. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1. தமிழுக்கு முத்தமிழ் என்று சிறப்பு பெயர் உண்டு. எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல்தமிழ் ஆகும். இது சரியானது. உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ் ஆகும். இதுவும் சரியானது. உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகத்தமிழ் ஆகும். இதுவும் சரியானது. மொத்தத்தில் அனைத்தும் சரி. பொறுத்துக. காணி நிலம் என்று பாடியவர் யார்னா பாரதியார். கனிச்சாறு என்ற நூலின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அறிவியல் ஆத்திச்சூடியின் ஆசிரியர் நெல்லை சுமுத்து. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். அவ்வளோதான், முடிஞ்சு.